இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல கணவன் மனைவியாக ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவியாக யாரையும் இந்த வீட்டுக்குள்ள விட்டதே கிடையாது. சீசன் 2 நினைக்கிறேன் 2 தான் தாடி பாலாஜி வந்தார். சீசன் 2ல் தாடி பாலாஜி வந்திருந்தார். வைல்ட் கார்டு என்ட்ரியாக தாடி பாலாஜினுடைய எக்ஸ் மனைவி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அமீர் அண்ட் பாவனி அவங்க இந்த ஷோக்குள்ளே வந்து லவ் பண்ணி வெளில போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கே தவிர்த்து கணவன் மனைவியாக யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது கிடையாது எனக்கு நினைவு தெரிஞ்சு. ஆனால் இந்த சீசனில் வித்தியாசமாக பண்ணுறன்ற பேரில் மலையாள பிக் பாஸை பார்த்து காப்பி அடித்து அங்கே ஒரு லெஸ்பியன் கப்பல் வந்திருக்காங்க, நம்ம அந்த மாதிரி இங்கே பண்ணோன்னா அது ஒரு பிரச்சனையாக வரும், ஒரு கேள்விக்குறியாக வரும். ஏற்கனவே கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு பேர் நமக்கு இருக்குது, அந்த பேர் நமக்கு வேண்டாம், இன்னும் அது ஒஸ்ட்டாக போக வேண்டாம், அதனால் நம்ம ரியல் கப்பல் 2 பேர் அனுப்புவோம் அப்படின்னு விஜய் டிவி அந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்ததே மிகப்பெரிய தப்பு. ஏன்னா கணவன் மனைவியாக 2 பேர் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து ஒரு பிரச்சனை வரும். அது எப்படி வந்து கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து விளையாடலாம், இந்த பிரச்சனைகள்லாம் வரும். மக்களுக்குமே அந்த கேள்வி வரும். இது யாரை பாதிக்குமோ சேனலை பாதிக்காது, அந்த கணவன் மனைவியை தான் பாதிக்கும். ஸோ அதை அவங்க பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் பண்ணிட்டாங்க. இவங்களும் கணவன் மனைவியாக வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக அவங்க வந்துட்டாங்க. சரி, வந்த கணவன் மனைவி வந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உள்ள ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நாங்கள் உடைக்க போகிறோம், அந்த குரூப்பை மட்டும் நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தாங்க. வந்த முதல் வாரம் அதை கரெக்டாகவும் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நமக்கு தெரிவிக்குது. எந்த பார்வதியை வந்து இவங்க அக்யூஸ் பண்ணாங்களோ அந்த பார்வதியோட வந்து ஐக்கியமாயிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள. குறிப்பாக பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இந்த வந்த வைல்ட் கார்ட்லேயே இந்த 2 பேரும் பார்வதி கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நெருங்கி பழக ஆரம்பித்த உடனே அந்த ஒரு நெகட்டிவிட்டி, அந்த ஒரு பேடு எனர்ஜி இவங்களுக்கும் தொத்திக்கிச்சா என்னன்னு தெரில. பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கடுமையான வார்த்தைகளாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கணவனை வச்சு மிரட்டுறது, சாண்ட்ராக்கு எதனா ஒரு பஞ்சாயத்துனா உடனே பிரஜன் உள்ளே போயிட்டு எல்லாரையும் மிரட்டுறது, நீ வந்து எதனா பேசினீன்னா நான் எதனா பண்ணிடுவேன், நீ வேறு பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்கும், வேறு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பேசுவது. ரீசெண்டாக கூட அந்த ப்ரஷ் மேட்டரில் சபரி ஒரு பெரிய ஒரு நாடகம் ஒன்று பண்ணார்ல, அங்கே கூட சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பொண்ணு, நான் நின்று ஆடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ஓகே, ஒரு பொண்ணு வந்து தைரியமாக பேசுகிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். அதை மட்டுமே அவங்க பேசிட்டு விட்டுருந்தாங்கன்னா மக்கள் ஃபயர் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என் கூட ஒரு ஆம்பளை இருக்குது, என் புருஷன் வந்து ஆம்பளை தான், முடிஞ்சால் அவரோட மோதிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமையே பேசுகிறாங்க. ஏன் அவங்களுக்கு தவறுன்றது தெரியலை? ஏன்னா அதை தவறுன்னு சொல்ல வேண்டிய நபர்கள் அதை சொல்லலை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸும் இது வரைக்கும் யாரும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தப்பு, வெளியில் இந்த மாதிரி போகும் அப்படின்னு யாரும் அட்வைஸும் பண்ணலை. கூட இருக்கிற திவ்யாவும் சொல்லலை. விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு வார்த்தை கூட அவங்கள கண்டிக்கலை. ஏன் சேதுபதி அவர்கள் கண்டிக்கலை? பிரஜன் அவர்கள் வந்து பாலிய சிநேகிதன். இது என்ன ஆகும்? இது முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். சேதுபதி வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து எதுவுமே கேட்காம இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 கண்டஸ்டன்ஸ் மேலே தான் மக்களுக்கு கோபம் வரும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சேனல் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றாங்க. சேனல் சப்போர்ட் இல்லை, விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சேனல் தான் எல்லாத்தையுமே காட்டுறாங்களே, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டுறாங்களே, சேனல் எங்கேயும் வந்து அதை ஹைட் பண்ணல இல்லையா? ஸோ சேனல் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்க வேண்டாம். சேனல் சப்போர்ட் இருந்திருந்தால் பிரஜன் அவர்கள் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்திருக்க மாட்டார். அது வந்து நம்ம யோசிக்கணும். ஓகேவா? சேதுபதி அவர்கள் எதுவுமே கேட்காத போது இது நடக்கும்னு நம்ம சொன்னோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவங்களுடைய வாய் இருக்கு இல்லையா? இப்போ பார்வதியுடைய மிகப்பெரிய மைனஸும் ப்ளஸ்ஸும் என்னன்னா அவங்க வாய் தான். நல்ல விதத்துக்கு அவங்க வாயை யூஸ் பண்ணாங்கன்னா அது ப்ளஸ்ஸாக மாறும், கெட்ட விதத்துக்கு அவங்க வாயை யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு மைனஸாக போகும். அதே மாதிரி சாண்ட்ரா அவர்களும் அவங்களோட வாயினாலேயே கெட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஒன்று கணவனை வச்சு கேம் ஆடுவது, இன்னொன்று கணவனுக்காக கேம் ஆடுவது.
அந்த சீக்ரெட் டாஸ்கில் அவங்க ஜெயிச்சு தன்னுடைய கணவருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்ததே யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா பிரஜின் வந்து அந்த டாஸ்கில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. ஆனால் பிக் பாஸ் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை உங்களுடைய டீம் பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு 2 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தரை நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கலாம் அப்படி தான் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ டாஸ்கின் படி சாண்ட்ரா பண்ணது கரெக்டு. அவங்களுக்கு வேணாம் அப்படின்னா இன்னொரு நபருக்கு கொடுக்கணும்னா அவங்க கணவருக்கு தான் கொடுத்தாங்கன்னா வேறு வழி கிடையாது. ஆனால் சொன்ன காரணம் இருக்கு இல்லையா, அங்கே தான் மாட்டிக்கினாங்க சாண்ட்ரா. என்னை விட என் பிரஜன் வந்து பெட்டர் பிளேயர், அதனால நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது அப்பட்டமாக அது வந்து ஒரு ஃபேவரட்டிசமாக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே ஆரம்பிச்சுதா. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்த இந்த டாஸ்கில் கூட அந்த டீம் அவர் கணவர் இருக்கக்கூடிய டீமுக்கு கொண்டு போய் 4 கோல்டு காயினை கொடுத்ததுக்கான காரணம் கேப்டன்சி டாஸ்கில் அவங்க விளையாடணும், அந்த டாஸ்கில் பிரஜின் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம். ஸோ இவங்க ஒரு டீமினுடைய தலையாக இருந்துக்கிட்டு டீமை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அவங்களுடைய சுயநலமும் அதில் இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. சரி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான்ப்பா. இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அவங்க விடக்கூடிய வார்த்தைகள் இப்போ எந்த லெவலுக்கு சாண்ட்ரா அவர்களை வந்து இறக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூனியக்காரி சாண்ட்ரா அப்படின்னு எல்லாரும் சாண்ட்ராவை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பார்வதியை விட மோசமான ஒரு நபராக சாண்ட்ரா மாறிட்டாங்க அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய பேச்சுகள். இந்த வாரம் முழுக்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான முகத்தோடயே இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தன்னுடைய டார்க் சைடை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். போன வாரம் இந்த வாரம் தான் நினைக்கிறேன், இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் பார்வதி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த போன வாரம் வீக்கெண்டில் ஒரு பஞ்சாயத்து ஒன்று, அந்த கேப்டன்சி டாஸ்கில் சாண்ட்ராவும் ஒரு ஜட்ஜி தான், கனியும் ஒரு ஜட்ஜி தான். நம்ம கூட சொல்லியிருந்தோம் சாண்ட்ராவை ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கல, சாண்ட்ரா நினச்சிருந்தா அந்த இடத்துல தடுத்து நிறுத்தியிருக்கலாம், கனியை மட்டுமே கேட்கறதுக்கான அவசியம் என்னன்றதும் நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஒன்றும் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் விஜய் சேதுபதியை நோட் பண்ணிங்கன்னா இன்னமும் அவங்க மூஞ்சில் பயம் இருக்குது பாருங்கள் அப்படின்னும் போது அவங்க ஒரு ஆக்டை போட்டது இதெல்லாமே நம்ம பார்த்தோம். சரி, ஓகே, ஏதோ அவங்க கேமுக்காக என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கடந்துட்டா, அதுக்கப்புறமா கனி அவர்கள் போயிட்டு பேச போகும்போது இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. சரி, அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதை கூட நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படின்னு விட்டால், பார்வதி கிட்ட அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கனி வந்துச்சு என்கிட்ட. அவங்க மலையாளி, அவங்க வேர்ட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஷோவில் அதை பார்த்து தான் நம்ம பேசணும், அதுக்கு வந்து நம்ம காரணமே சொல்லக்கூடாது. என்ன சொல்லிட்டாங்க, கனி வந்துச்சு என்கிட்ட, பேசிச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி என்னென்னமோ பேசுது, நான் பாட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து சொல்லுது உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்ட்டு, அந்த கிளவி வயசு தானே எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இங்கேயே ஒரு அடி வந்து சாண்ட்ராக்கு கிடைச்சிருச்சு. அதாவது எந்த அளவுக்கு மடமடன்னு நீங்கள் ஒரு சீக்ரெட் டாஸ்க் மூலமாக வளர்ந்தீங்களோ அப்படியே கீழே இறங்கி இப்போ வந்து 6வது 7வது இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த வைல்ட் கார்டில் 3 பேர் ஃபயராக இருக்காங்க அப்படின்னு முதல் வாரம் எந்த மக்கள் பேசினாங்களோ அதே மக்கள் இன்னைக்கு 2 பேரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய கேம் ஒரு பக்கம் சாண்ட்ரா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிரஜின் அவர்களும் பார்த்து தன் மனைவிக்கு எதுனாலும் ஒன்று முன்னாடி போயிடுறாரு. ஓகேவா? சரி, இது வந்து கிளவின்னாங்க, அது வந்து ஒரு பிரச்சனையாக வெளியில் வந்து போச்சு. அதை பற்றி விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சுபிக்ஷா மேலே இந்த 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு காண்டு, ஒரு வன்மம் இருக்குது. அந்த வன்மம் எங்கேருந்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் டாஸ்கில் இருந்தே வருது. சுபிக்ஷா அந்த ஹோட்டல் டாஸ்கில் கெஸ்ட்டு மட்டும் இல்லை அப்படின்னா நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அது தப்பான வார்த்தை, அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் அதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கிடைக்கிற கேப்லலாம் சுபிக்ஷாவை பயங்கரமாக போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்டு எஃப்ஜே பேசிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சுபிக்ஷா ஏதோ பேச வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் பிரஜின் போயிட்டு சுபிக்ஷா நீ வாய மூடு, நீ எதுக்கு பேசுகிற, நீ தேவலாம் பேசக்கூடாது, பேசிட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி போயிட்டா அப்படி. ஓகேவா? அது அங்கே நடந்துச்சா. நைட்டு ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்துக்கிட்டு. அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து வச்சு கொல்லணும்
யாரை? சுபிக்ஷாவை. அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே பிரஜின் வந்து சொல்லிட்டு போவார், சுபிக்ஷாவுக்கு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார். ஏங்க இது என்னங்க இது? ஒருத்தவங்க பேசும்போது குறுக்கில் பேசக்கூடாதா? உங்கள் மனைவின்றதுனால யாருமே பேசக்கூடாதுன்னு இல்லைல்ல. இவரு கூட கேட்டிருப்பார், கமருதன் கூட கேட்டிருப்பார், என்னப்பா இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இதுவே ஒரு பிரச்சனையாக வெடிக்கும். இப்போ விக்கல் சொன்னது இவங்க அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமான ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு, இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னது இவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வரும்போது நாங்கள் தனித்தனியாக விளையாடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கிற கேப்லலாம் சேர்ந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு. எப்படி வந்து கனி சபரி ஒரு டீமோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கை உடைக்கிறேன்னு சொல்லி இங்கே ஒரு கேங் ஃபார்ம் ஆகி இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, எப்பா இந்த கேங்குக்கு அன்பு கேங்கே பரவாயில்ல அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு இவங்களுடைய பிஹேவியர் போய்கிட்டு இருக்கு. அது என்ன வார்த்தை? பூச்சி மருந்து வச்சு கொல்லணும்னு சொல்லி. ஏற்கனவே இதே மாதிரி சீசன் 7ல் நிக்சன் வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொல்லணும்னு அர்ச்சனாவை சொல்லியிருப்பார். அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாக வெடிச்சது. வீக்கெண்டில் கமலஹாசன் அதை அட்ரஸ் பண்ணியிருந்தார். இப்போது இந்த சீசனில் பூச்சி மருந்து வச்சு அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இங்கே நடக்கிறதே இதாங்க. சைலண்ட்டாக விட்டாலே ஒருத்தர் வெளில போயிடுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி பின்னாடி பேசுறது, பின்னாடி பேசி ஒன்று இவங்க கீழே இறங்குறது, அவங்கள மேலே ஏற்றி விடுறது. இந்த வார்த்தை கண்டனத்துக்குரிய வார்த்தை, ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை. இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பிரஜின் மேலே தப்பு கிடையாது. நான் யாரை தெரியுமா குறை சொல்லுவேன்? விஜய் சேதுபதி தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஒரு கேம் விளையாடுறான் அப்படின்னா அந்த கேம் சரியா தப்பான்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் விளையாடுற கேம் தான் சரின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். எது வரைக்கும் அவன் சரி நினச்சிட்டு இருப்பானா, நீ பண்ணுறது தப்புன்னு ஒருத்தர் சுட்டி காட்டாத வரைக்கும் அவனுக்கு அது சரிதான். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஸோ வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து நீ பண்ணுறது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ விளையாடுறது தப்புன்னு சுட்டி காட்டினா மட்டும்தான் ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம் போல அப்படிங்கிறது தெரியும். அதை செய்யாத விஜய் சேதுபதி அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை தேடி வந்திருக்காங்க. நீங்கள் அந்த கப்புள்ஸை உள்ளே போட்டு இருக்கிற லைஃப்பையும் முடிக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும்போது தெரியும். சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் இது என்ன வார்த்தை? பூச்சி மருந்து வச்சு கொல்லணுன்றது என்ன வார்த்தை? இது வெளியில் வந்து மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகும்? கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு பார்ஷாலிட்டியை விஜய் சேதுபதி பார்க்கும்பொழுதுலாம் அந்த நபர் அடி வாங்குறாங்க. போன சீசனில் சாட்சினை எப்படி அடி வாங்கினாங்களோ இந்த சீசனில் அவங்களும் அடி வாங்குறாங்க. இதை வந்து ஒழிக்கணும், சேதுபதி பேசணும். இது ரொம்ப தவறான வார்த்தை சாண்ட்ரா பேசுனது. அதை வந்து நிச்சயமாக அவங்க மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும். ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.